இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த 7 டைப்போட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த 7 ஃபார்மேட்டோட ஃபார்முலா மெமரி பண்ணிக்க. ஆல்ரெடி அன்டிட்டர்மைன்ட் ஃபார்மோட கோஎஃபிஷியன்டோட ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதே ஃபார்முலா தான் இது வந்து என்னது கியூ ஆஃப் டிங்கிறது ஆர்கஸ் சைட் இருக்குது. இந்த ஆர்கஸ் சைட் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா இந்த மாதிரி வைக்க சொல்றாங்க. சப்போஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆஃப் என்னது லீனியரா இருந்தா இந்த மாதிரி எடுக்க சொல்றாங்க. குவாட்ராடிக்கா இருந்தா இந்த மாதிரி வைக்க சொல்றாங்க. எக்ஸ்பொனன்ஷியலா இருந்தா எப்படின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எடுக்க சொல்றாங்க. சைன் காசா இருந்தா இந்த ஃபார்மேட். அல்ஜிப்ரிக் வித் எக்ஸ்பொனன்ஷியல் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட். எக்ஸ்பொனன்ஷியல் நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் வித் ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு வந்து இந்த கான்செப்ட் சொல்றாங்க. அல்ஜிப்ரிக் வித் ட்ரிகனாமெட்ரி வந்து இந்த கான்செப்ட் சொல்றாங்க. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் எப்படி ரன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ அடுத்த ஒரு 3 டைப்புக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ 2 டைப் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா காசிஸ் ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆர் காசிஸ் ஃபார்ம் ஆர் ஆய்லர்ஸ் ஃபார்ம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர். உங்களுக்கு இருக்கிறது செகண்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல செகண்ட் ஆர்டர். அதில் ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் டி எக்ஸ் ஸ்கொயர் ஏ1 டி டிஎக்ஸ் பை டிடி ஏ2 எக்ஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் டி. ஸோ இதனோட அனதர் ஃபார்மேட் எப்படி இருக்கலாம்? டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் a1t into d plus a2 ஓவரால் x ஈக்குவல் டு q of t எழுதலாம். சரிங்களா? இது அனதர் ஃபார்மேட். இதுக்கு பேர் என்னன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இது வரைக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அன்டிட்டர்மைன்ட் பார்க்கும்போது என்னன்னா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருந்தது. இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன? வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படின்னு என்னது டிஃபரன்ஷியல் டேர்ம் பக்கத்தில் என்ன இருக்கும்? வேரியபிள் டேர்ம் இருக்கும். அது யார் இருப்பாங்க? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருப்பாங்க. இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகுது, இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அந்த வேரியபிளோட கலந்து வந்துன்னா இதுக்கு பேர் என்னது? வேரியபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அல்ல வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேரு. அதனோட ஃபார்மேட் 2 ஃபார்மேட் இருக்குது. ஒன்று ஆய்லர்ஸ் ஆர் காசிஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். உங்களோட 2 ஃபார்மேட் இருக்குது. சரிங்களாம்மா? எல்லாமே மெட்டீரியல் எடுத்துதான் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் எப்படி நம்ம வந்து நல்லா பார்த்துங்க. வேரியபிள் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போறோம். தட் இஸ் a very important point. இங்க காசிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை இந்த மாதிரி ஃபார்மேட் எடுக்கிறாங்க. சரிங்களா? t equal to e power z. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? t equal to e power z. அந்த ஈங்கிறது இங்க வந்து லாக் ஆயிரும். அப்ப z equal to log t. z equal to log t. சரியாப்பா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இந்த 2 ஸ்டெப்பும் இது எல்லாமே காமன் டேக்கன் ஃபார் திஸ் கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். அப்ப t into d ன்னு வச்சுங்க. t into d அப்படிங்க theta z. அதே மாதிரி d squared into theta d squared. t squared into d squared என்ன இருக்கலாம்? ஆக்சுவலா இது எழுதும்போது theta into theta minus 1 எழுதலாம். இல்ல theta squared minus theta எழுதலாம். சரிங்களா? இந்த 4 டேர்ம் நான் வச்சுங்க. 1 2 3 4 அடிஷனலா இந்த ஃபார்மேட். இந்த தீட்டாங்கிறது இந்த ஃபார்மேட். இந்த 5 டேர்மும் நான் வச்சுங்க. ஒரு காசிஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆய்லர்ஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இதெல்லாம் நாம எடுத்துக்கணும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னோட எடுத்து ஒரு எழுதி காட்டிடும் பார்த்துங்க. t equal to e power z. இதுல இருந்து என்ன தெரியும்? z equal to log t. அடுத்து என்னது? t into d அப்படின்னு வந்தா என்ன எழுதணும்? தீட்டான்னு எழுதணும். t into d squared into d squared வந்தா theta into theta minus 1 எழுதணும். அதான் இங்க எழுதிக்கிறாங்க. ஆறு இது வந்து எப்படி வைக்கிறோம்? உள்ள கொண்டு போனா theta squared minus theta எழுதணும். ரெண்டும் ஒன்று தான். அந்த ஃபார்மேட் எழுதிக்கிறாங்க. அந்த தீட்டாங்கிறது என்னங்கிறாங்க? நம்ம dz டிவைட் பண்ணால z டிவைட்னால dz. தீட்டாங்கிறது என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு z ஓட டெரிவேட்டிவ். ஓகேங்களா கண்ணு? ஓகே சார். அப்ப நல்லா வச்சுக்க. இந்த பாயிண்ட்ஸ் திரும்ப சொல்றேன். நம்ம காசிஸ் டேர்ம் வந்ததுன்னா இதை எடுக்க போறோம். இதே லெஜெண்டரி டேர்ம்ல என்ன நடக்கும் அப்படின்னா காசிஸ் டேர்ம் லெஜெண்டரி டேர்ம் ஒன்று தான் கண்ணு. காசிஸ் டேர்ம்ல என்ன நடக்குதுன்னா டைரக்டா இந்த டீனா வந்திருக்கும். சரிங்களா? இது லெஜெண்டரி டேர்ம் வரும்போது என்ன ஆகும்னா அதுக்கு பதிலாக a பிளஸ் pxன்னு வருது. ஓகே, அதுக்கு பதிலாக px மேம் மாற்றி போட்டாங்க. இங்கே டீன்னு வரும். ஓகே, இங்கே டீன்னு வரும், இங்கே எக்ஸ் இங்கே டீன்னு வரும். அது ஃபுல்லாக மெட்டீரியல் அனுப்பும்போது மாற்றி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கிறது வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. dx இங்கே டீன்னு மாற்றிக்குங்க. இங்கே வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும், இங்கே வந்து டீன்னு கிடைக்கும்.
சரிங்களா? இது வந்து எக்ஸ்ன்னு இருக்கும், இது வந்து டீன்னு இருக்கும். சரியாப்பா? ஓகே சார். இந்த K1, K2ங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட். K1, K2 ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த இருக்கிற பார்த்தீங்க இந்த T தான் நம்மளுக்கு வேரியபிள். அப்போ அந்த வேரியபிளுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? A plus Px. ஓகே, A plus Px equal to e power t. Then T equal to என்னங்கிறாங்க? log of A plus Px. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் கீழே வந்து டீன்னு வருது. சரிங்களா? இது வந்து எக்ஸ்ன்னு மாற்றிக்கணும். கொஞ்சம் வேரியபிள் மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிறாங்க, அதை நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேரியபிள் ஃபுல்லாக மாற்றி போடுங்க. ஏன்னா டினாமீட்டர் என்ன வருமோ அதுதான் வரும். டினாமீட்டரில் என்ன எடுக்கணுமோ அதுதான் எடுப்போம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரியாப்பா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வேரியபிலிட்டி இங்கே வர இங்கே எக்ஸ் அண்ட் டிங்கிற மாற்றி வருது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் இங்கே என்ன பிஎக்ஸ்னா இங்கே என்ன பண்ணுவீங்க? பிடி போட்டு இங்கே வேணால் இஜெட்னு போட்டுங்க. சரிங்களா? பிடி போட்டு இங்கே என்ன பண்ணுவீங்க? இஜெட் மாற்றிங்க. அப்போ இஜெட் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பிடின்னு வரும். சரிங்களா? அப்போ டீட்டா ஈக்குவல் என்னது? எல்லாமே ஒரே ஃபார்மேட் மாற்றுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். லெஜெண்ட்ரிக்கு எப்படி போட்டுங்களோ அதே மாதிரி போட்டுங்க. இது டீன்னு வரும். இது என்ன கிடைக்கும்? டி ஒய்க்கு பதிலாக டிஎக்ஸ்னு மாற்றிக்கங்க. பி இன்ட்டு டிஒய் இன்ட்டு டீட்டா இன்ட்டு டிஒய்னு வரும். சரிங்களா? இங்கே டீட்டாங்கிறது என்ன? டீட்டா ஈக்குவல் டு டி பை டிஜெட்னு வச்சுக்கோங்க. டீட்டா ஈக்குவல் டு டி பை டிஜெட் மாற்றிக்கோங்க. அதாவது நான் கீழே எழுதிடுறேன், அந்த மாதிரி ஃபார்மேட் நான் வச்சுங்க. ஏ ப்ளஸ் பிடி டி பவர் இங்கே என் போடுறாங்க, இங்கே என் போட்டுக்குங்க. ப்ளஸ் சம் k1 இன்ட்டு ஏ ப்ளஸ் பிடி ஹோல் பவர் n மைனஸ் ஒன். இங்கே வந்து k1 போட்டுட்டோமா? டி பவர் n மைனஸ் ஒன் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் கே நாட் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வந்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் போட்டுட்டோமா? இங்கே கியூ ஆஃப் டி வந்து கியூ ஆஃப் டி. ஸோ இதுக்கு பதிலாக என்ன எடுக்க சொல்லிக்கிறாங்க? லெட் a plus pt equal to e power z, which implies that eg equal to log of a plus pt. log of a plus pt. அடுத்து என்ன பண்ணுவீங்க? a plus pt ஓட வேல்யூ என்ன பார்க்க போறீங்க? அப்போ இதனோட வேல்யூ என்ன? b into theta. அடுத்து என்னது? a plus bt whole squared into d squared வேல்யூ என்ன பார்க்க போறீங்க? அப்போ b squared into theta minus 1. அப்போ இது எழுதலாம் b squared into theta squared minus theta எழுதலாம். இங்கே theta 1 வேல்யூ என்ன? d by dz. இதாம்மா நம்மளோட ஃபார்மேட். சரிங்களா? ஆக்சுவலாக மேம் வந்து வேரியபிள் மாற்றி கொடுக்குறோன்னு நீங்கள் மாற்றிட்டே வேண்டாம். ஒன்று எக்ஸ்டியில் வைங்க, இல்லைன்னா எக்ஸ்ஒயில் வைங்க. இந்த ரெண்டில் வைங்க. உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல் எல்லாமே எக்ஸ்டின்னு வச்சுக்கிறாங்க, பட் மெட்டீரியல் மட்டும் இது மாறிக்குது. அதனால் நான் திரும்பி எக்ஸ்டிக்கு மாற்றிட்டு எக்ஸ்ஒய்க்கு வைக்கல. சரிங்களாம்மா? இதை மட்டும் நம்ம இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ காசிஸ் ஆய்லர்ஸ் ஃபார்ம் என்ன ஃபார்ம்னு நம்ம சொல்லிட்டேன். லெஜெண்டரி ஃபார்ம்னா எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும் நான் சொல்லிட்டேன். இதை லெஜெண்டரி ஃபார்ம், இதை எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு பேசிக் ப்ராப்ளம் போடலாம். இதுலேருந்து நம்ம எப்படி ப்ராப்ளம் ரன் பண்ணிட்டு எப்படி நம்ம முடிக்கலாம் பார்ப்போம். சரியாம்மா? ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா கபிலேஷ்? ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், எப்படின்னு பார்த்துங்க. சால்வ் ஒரு சின்ன கொஸ்டின் தான். டி ஸ்கொயர் எக்ஸ் டேஷ் மைனஸ் 2t எக்ஸ் டேஷ் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0 சொல்கிறாங்க. சால்வ் சொல்லிட்டாங்க. சால்வ் சொல்லும்போது எக்ஸ் டேஷ் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. டீன்னு வருது. இப்போ டீங்கிறது என்ன? இங்கே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். ஓகே, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபார்மேட் இருக்குது? டீங்கிற ஃபார்மேட் தான் இருக்கிறா. ஏ ப்ளஸ் பிடி ஃபார்மேட் தான் பார்க்குறீங்க. ஏபி ப்ளஸ் பிடி ஃபார்மேட் இருந்தால் அதுக்கு பேர் லெஜெண்டரி ஃபார்ம். வெரி டி ஃபார்மேட் இருந்தால் அதுக்கு பேர் காசிஸ் ஃபார்ம். சரிங்களா? இதுதான் ரெண்டு ஃபார்மேட்டு. ஏ ப்ளஸ் பிடி இருந்தால் லெஜெண்டரி ஃபார்ம், வெறும் டீங்கன்னு இருந்தால் அதுக்கு பேர் காசிஸ் ஃபார்ம். ஓகே, காசிஸ் ஆய்லர் ஃபார்ம் தான் இருக்குது. அப்போ காசிஸ் ஆய்லர் ஃபார்மாக இருந்தால் என்ன எடுப்பீங்க? காசிஸ் ஆய்லர் ஃபார்மாக இருந்தால் எடுப்பீங்க டி ஈக்குவல் டு எடுப்பீங்க. கரெக்டுங்களா? டி ஈக்குவல் டு இது எல்லா ஃபார்மேட்டுக்கும் நார்மல் ஐடியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. டி ஈக்குவல் டு என்ன எடுப்பீங்க? இப்போ இது வந்துட்டு நான் இது வந்துட்டு காசிஸ்ல இருக்கு, அதனால லெட் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி இ பவர் ஜெட். applying log on both sides, z is equal to log t. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? டி இன்ட்டு டி. இது எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணுங்க. எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் டி மைனஸ் மைனஸ் 2td ப்ளஸ் 2 ஓவரால் வெளியே வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக என்ன? அப்போ என்னது? டி இன்ட்டு டி டேஷ். கரெக்டுங்களா?
டி இன்ட்டு டி வேணும், அடுத்தது டி ஸ்கொயர்டு இன்ட்டு டி ஸ்கொயர்டு வேணும். இது ஸ்கொயர் தான், எக்ஸ் டபுள் டேஸ் போது இது ஸ்கொயர் தான் வரும். டி ஸ்கொயர்டு இன்ட்டு டி ஸ்கொயர். ஓகேங்களா? இதனோட வேல்யூ என்னன்னு எடுக்க போறோம்? தீட்டான்னு எடுக்க போறோம். சரிங்களாமா? இந்த ஸ்டெப் புரியுதா? டி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் என்னப்போ டீட்டா இன்ட்டு டீட்டா மைனஸ் 1. இது எப்படி எழுதணும்? டீட்டா ஸ்கொயர் மைனஸ் டீட்டான்னு எழுதணும். சரியா கண்ணு? சார் ஆக்சுவலா இப்போ இது ஏன் சார் இப்போ இது காஷிங்கிற ஒரு வேரியபிள் 2 இருக்கா சார்? கண்ணு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேரியபிள் 2 இல்ல. இந்த எக்ஸுக்கு பக்கத்துல நம்ம என்ன ப்ரீவியஸ் பார்த்தோம்னா ஒரு நார்மல் ப்ராப்ளம் எப்படி பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் பை டி எஸ் சார் 7 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 e power t ஏதோ ஒன்று எப்படி இருக்குது இப்படி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இது நார்மல் பேசிக் டைப். ஓகே, இது வந்துட்டு வேரியபிள் வருது. இந்த டீங்கிற வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு, உள்ளே இன்வால்வ் ஆயிடுச்சு. அதனால இது என்ன டைப் தெரிஞ்சிச்சு? காசிஸ் டைப். ரெண்டு டைப் இருக்குது நமக்கு. உங்க சிலபஸ்ல ரெண்டு டைப் இருக்குது. அந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா காசிஸ் ஆய்லர்ஸ் டைப். அப்ப காசிஸ் ஆய்லர்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து t is equal to e power z z equal to log t. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இவனை வந்து மாத்த வேணும். இவனை வந்து நம்ம z ன்னு மாத்திக்கிறோம்ல. அப்ப இந்த t யோட மீனிங் என்ன? இந்த d யோட மீனிங் என்ன? d by dt. இந்த d யோட மீனிங் என்ன? d by dt. அப்ப இவனை வந்து நான் என்னவா மாத்த போறேன்? d by dz க்கு கன்வெர்ட் பண்ண போறேன். ஏன்னா அந்த வேரியபிள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிள் எடுத்தனால இந்த வேரியபிள் டெரிவேட்டிவை இந்த வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்றோம். சரியா? சரி, இப்போ td equal to theta t square d square is equal to theta square minus theta வந்து ஃபார்முலா. அது எப்பவுமே சேம். ஆய்லர்ஸ் ஃபார்முக்கு சேம். அது இந்த காசிஸ் ஃபார்முக்கு சேம். காசிஸ் ஃபார்ம். ஓகே. இந்த நாலு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ராகன. இந்த நாலு இந்த ஃபார்மேட் வந்தாவே ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், இது எல்லாமே சேம். இந்த விட ஃபிஃப்த் ஒன். இந்த ஃபிஃப்த்துமே இந்த மாதிரி கான்செப்ட் வந்தாவே ஃபிக்ஸட். ஓகே சார். இது நீ வந்து நார்மலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் வச்சுக்கணும். ஓ காசிஸ் ஃபார்ம்ல இந்த 5 ஐடியா வரும் அப்படின்னு. ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறீங்க? அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. இங்க பாருங்க d ஸ்கொயர் d இருக்குதுல. d ஸ்கொயர் d ஸ்கொயர்ங்கிறது என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்க இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா. கரெக்ட்டுங்களா? தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா மைனஸ் 2 into theta minus 2 into theta plus 2 into வெளியே கிடைக்கும் x தான் இருக்கும் equal to 0. இதுல என்ன டவுட் இல்ல வரைக்கும்? இல்ல சார். இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு மேக்ஸिमम 90% வர்க் முடிஞ்சது. அப்ப theta square minus 3 theta plus 2 equal to x into x is equal to 0. இப்ப சால்வ் சொன்னால என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க இது நார்மல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐசா. என்னடா பாத்தீங்க இதுல எதுக்கு எடுத்தோம்? ஒரு வேரியபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு தான் நம்ம இத எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு நார்மலா சால்வ் பண்ண தெரியுமா? இது ஈக்குவல் 0 ரைட் ஹேண்ட் சைடு இல்ல, ஒன்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்து ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனால பர்టిక్యులர் இன்டெகிரல் இல்ல, வெறும் yc மட்டும் கண்டுபிடிச்சா cf மட்டும் கண்டுபிடிச்சா அது ஃபர்ஸ்ட் c மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சார். அவ்வளவுதான் கண்ணு. வெரி குட். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சா போதும். அப்ப என்னாச்சு? m ஸ்கொயர்ட் மைனஸ் 3m plus 2 equal to 0. அப்ப என்ன கிடைக்குது? m minus 2 m minus 1 equal to 0. அப்ப m equal என்ன கிடைக்குது? 2,1 வருது. சரிங்களாமா? m equal to 2,1. Roots are real and distinct. So xc is equal to e power 2 theta c1 e power 2 theta plus c2 e power theta கிடையாது. இங்க என்ன கிடையாது? z தான் எடுத்துக்கிறோம். z ன்னு வரும். சரிங்களா? ஓ ஆமா சார். plus c2 into e power z. சரிங்களா? அப்ப இது எப்படிலாம்? c1 into e power z whole square ன்னு எழுதலாம். அத plus c2 into e power z. e power z என்ன எடுத்துக்கிறோம்? t ன்னு எடுத்துக்கிறோமா? மேல வாங்க. t ன்னு எடுத்துக்கிறோம். நான் பாருங்க இது வந்து t ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்ன? t ன்னு வரும். சரிங்களா? அப்ப ரிசல்ட் என்னது? நம்ம y யோட ரிசல்ட் c1 into d squared plus c2 into t. இப்படி மாத்தணும். சொல்யூஷனை எண்ட் ஆஃப் சொல்யூஷனை மாத்தணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண கான்செப்டோட சொல்யூஷன். தருங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த இஜெட்ங்கிறத திரும்ப t வேரியபிளுக்கு மாத்த வேணும். அந்த t வேரியபிள் புரியுதாப்பா? டவுட் இருக்குங்களா? நோ சார்.
அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் நடத்தவே தேவையில்லை. உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, கடைசியாக ரிசல்ட்